ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு ரெக்வஸ்டட் ஹால் தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம். இனிமேல் அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன ஹால்ஸ் வேணும், என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால இந்த டைமில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஹால்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணலான்னு வந்து வச்சுருக்கேன். சில செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் அப்கமிங்கில் ஒன்று ஒன்றா பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்க குர்தா செட்ஸ், அதாவது 3 பீஸ் செட்டு, அதுக்கப்புறம் கவுன், க்ரீப்பில் கவுனு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக பிராண்டடாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக, அதாவது ரொம்ப கம்மி ப்ரைஸில் சீப்பாக, சரி போடுறதுக்கு போதும், இது வந்து ஒரு 10 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்கள்ல. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஹால். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து குர்தா செட்ஸ் வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. ஓகே ப்ரைஸில் இருக்க குர்தா செட்ஸ் தான், ரொம்ப சீப்லாம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ கலர் குர்தா செட்டு, இது வந்து துப்பட்டாவோட தான் வருது. அண்டு மற்ற இதோட கம்பேர் பண்ணும்போது ஃப்ளிப்கார்ட்டில் இந்த குர்தா செட் வந்து உண்மையாகவே ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா மீஷோவில் கூட வந்து குர்தா செட்ஸ் வந்து அஃபோர்டபுளில் கிடைக்கும். பட் ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று ஃபேப்ரிக்காக இருக்கும், இல்லை வந்து அதில் சில ஸ்மெல் வேறு வரும் ஒரு சில குர்தா செட்ஸில், அதை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் அஃபோர்டபுளாக போகிறோம் அப்படின்னா. பட் ஃப்ளிப்கார்ட்டில் இது வந்து நான் ரிசீவ் பண்ணது நல்ல குவாலிட்டியாக சூப்பராக தான் பண்ணிக்கேன். இந்த ப்ரைஸ்க்கு இது வர்த்துன்ற ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு பேண்ட்டும் துப்பட்டாவும் சேம் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. பேண்ட் வந்து ரயோன் ஃபேப்ரிக்கில் இருக்குது. உங்களுக்கு டாப் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி யோக் பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கம் போல் வந்து நம்ம விலை ரொம்ப கம்மியாக எடுக்கும்போது நெக் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக தான் இருக்கும். சேம் இதுவும் வந்து விட்டு வைக்கல, அதே மாதிரி க்ளோஸ்டாக தான் இருக்குது. அண்ட் இது டபுள் எக்ஸல் தான், ஆனால் வந்து எனக்கு செம்ம டைட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்னும் 2 சைஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க உங்கள் சைஸோட. இப்போ எக்ஸலாக இருந்தால் ட்ரிபிள் எக்ஸல் எடுத்துக்கோங்க, டபுள் எக்ஸலாக இருந்தால் 4 எக்ஸல் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைஸஸ் இருக்க மாதிரியான குர்தாஸ் தான். ஸோ எல்லாமே 5 எக்ஸல் வரைக்கும் கூட சில இது அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா சைஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக் பார்த்தாலே தெரியும் ரொம்ப சின்னதாக இருக்குது. அண்ட் வந்து ஒரு அம்ப்ரெல்லா டாப் மாதிரி இருக்கும், ஃபுல்லாக புட்டாஸ் டிசைன் அண்ட் ட்ரெண்டியான அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் பேட்டர்னில் இருக்குது. இதோட ஃபேப்ரிக் வந்து ரேயான் ஃபேப்ரிக் தான். ஒரு டெய்லி யூஸ்க்கு ஒர்க் வியராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த குர்தா செட்டுக்கு வந்து மெரூன் பேண்ட்டு, இது வந்து ரயோன் ஃபேப்ரிக்கில் இருக்குது. துப்பட்டா வந்து பியோர் காட்டனில் டாப்போட டிசைன் மிக்ஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் பியோர் காட்டனில் இருக்குது, மிக்சட் கிடையாது. அண்டு இதோட டாப் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது, ஒரு பியோர் காட்டன் ட்ரெஸ். இதோட நெக் பார்த்தீங்கனாலே தெரியும் நீட்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 எக்ஸல் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு நல்லாவே லூஸாக இருக்குது. நீங்கள் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சஸில், அது மீஷோவாக இருந்தாலும் ஃப்ளிப்கார்ட்டாக இருந்தாலும் மிந்த்ராவாக இருந்தாலும் ரொம்ப அஃபோர்டபுள் போயிட்டிங்கன்னா உங்கள் சைஸோட 2 சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிறது தான் நல்லது. ஏன்னா பிராண்ட் சைஸ்க்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி 3 எக்ஸலுங்கவும் இது நல்லா இருக்குது. அண்ட் இதுவும் வந்து பியோர் காட்டனில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நீட்டாக இருந்தது. டாப்போட லென்த் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீ லென்த்துக்கு கீழே, அதாவது காஃப் லென்த் வரைக்கும் இருந்தது. சைடில் அழகான ஸ்லிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் அதுலலாம் நீங்கள் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண தேவையில்லை. க்ரீப்பில் கவுனு, க்ரீப் பாலிஸ்டர் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கவுனு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப கம்ஃபர்டபுளும் கிடையாது. ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்ற ஒரே ரீசன் தான். அண்ட் வந்து ப்ரைஸ் கம்மியாக தான் வேணும், அதை எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்காக தான் இது. பியோர் க்ரீப்பில் இருக்குது, ஒரு மாதிரி குத்தும் எரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளும் குத்தாது, எதாவது ரொம்ப ஸ்வெட்டில் போட்டிருக்க முடியாது, அவ்வளோதான். மற்றபடி இதுவுமே வின்டருக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது என்னென்னா நம்ம நல்ல ஃப்ளேயர் கவுன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் காஸ்ட்லியாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், 500 மேலே 600 மேலே. பட் இந்த ப்ரைஸில் இது வந்து ஒரு ஃப்ளோர் லென்த் கவுன் மாதிரி இருக்கும். நெக் பேட்டர்ன்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா ஒரு அழகான ரவுண்ட் நெக்கு, ரொம்ப டீப்பாகவும் இருக்காது, ரொம்ப ஏற்றி இருக்காது. டபுள் எக்ஸல் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, குட்டி குட்டி ஃப்ளார். நான் அதிலே வந்து 2 கலர் சூஸ் பண்ணேன். ரெண்டுமே சேம் இந்த டஃபேட்டா ஃபேப்ரிக் சொல்லுவாங்களே, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், ஆனால் ஒரு க்ரீப்பு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஓகே ஃபேப்ரிக்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்குவேன்ப்பா அப்படின்றதா நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்சுக்கு இது ஓகேவாக தான் இருக்குது. நல்லா ஃப்ளோர் லென்த் இருக்குது, அதுவே பெரிய விஷயம். அண்ட் வித்தவுட் லைனிங்கில் தான் இருக்குது. க்ரீப்புக்கு வந்து வித்தவுட் லைனிங் லைனிங்கே தேவையில்லை. க்ரீப் ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் கொடுத்தா இன்னும் ரொம்ப ஹெவி ஃபீல் தான் இருக்கும். ஸோ லைனிங் இல்லாமே வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை வந்து நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அயன் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து ஓகேவான ஒரு ஃபேப்ரிக்கில் இருக்க குர்தா தான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு லெகின் பேர் பண்ணிக்கலாம். ஃப்ளோர் லென்த் தான் இருக்குது, ஸோ ஆங்கிள் லென்த் லெகின். இதுக்கு ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் மெரூன் கலர் லெகின் பேர் பண்ணலாம், இல்லை ஒயிட் லெகின் பேர் பண்ணலாம். ஆனால் பேண்ட்டு பேர் பண்ணால் நல்லா இருக்காது. துப்பட்டாவுமே ஒயிட் லெகின் ஒயிட் துப்பட்டா அந்த மாதிரி பேர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் பார்த்துட்டு உங்களுக்கு இது ஓகே. நான் இதவே ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா இது வந்து எனக்கு பெருசாக எனக்கு பிடிக்கிற மாதிரி கலெக்ஷன் இல்லை. பட் ஸ்டில் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்காக நான் இதை ஷேர் பண்ணுறேன், அதனால நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஒன்று நினச்சதை வாங்கி வந்து ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அண்ட் இதோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.